ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு டாக்டர் ஒரு மெக்கானிசம் சொல்கிறாரு. அது ஹிப்போ கேம்பஸ் மெக்கானிசம் அப்படின்றாங்க. இந்த ஹிப்போ கேம்பஸ்ன்றது நம்ம மூளையில் ஒரு இடம், ஓகேங்களா? அந்த நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம சிந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த ஹிப்போ கேம்பஸ் மூலியமாக ஒரு உருவம் எடுக்குது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் அணுகும் போது அந்த ஹிப்போ கேம்பஸ் என்ன சொல்லுன்னா, முதல்ல எடுத்தவொடனே why should I do it அப்படின்னு கேட்குமா, நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்குமா. அடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த மனுஷன் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, ஐ கான்ட் டூ இட், என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுமா. அடுத்த கட்டத்தில், மூணாவது கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, ஐ வில் ட்ரை டு டூ இட் அப்படின்னு சொல்லும். நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும். நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு ஆரம்பிக்கும் போது நாலாவது கட்டத்தில் இருப்போம். ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லும். இன்னும் கொஞ்சம் சிந்தனை கொடுத்தோன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லும். கடைசியா இந்த ஹிப்போ கேம்பஸ் சொல்லும், ஐ டிட் இட், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஹிப்போ கேம்பஸோடைய மெக்கானிசம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பார்க்கலாம். ஒரு மாரத்தான் ரேஸ் ஓடின, மாரத்தான் ரேஸில் ஜெயிச்ச ஒரு பர்சன் 2 ஹவர்ஸில் அவர் அந்த மாரத்தான் ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே அந்த ரெக்கார்டை யாருமே பண்ணதில்லை. ஆனால் அவர் பண்ணியிருக்காரு. அவர் நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனாக பிறந்தோன்னா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் இது ஜெயிச்சார் இல்லைங்களா? அவர் ஒரு கென்யா நாட்டை சேர்ந்தவர். நார்மலாகவே கென்யா நாடு ஒரு வறுமைக்குள்ளான நாடு. அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா நார்மலான டீச்சர் தான். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு கிடைச்சாலே போதும் அப்படின்ற சூழலில் இருக்கிற ஒரு குடும்பம் தான். ஆனால் அவர் இந்த மாரத்தான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணார். ஆனால் அவர் இந்த ரெக்கார்டை, மாரத்தான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணார். யாராலையும் செய்ய முடியாத ரெக்கார்டை கிரியேட் பண்ணார். ஓகேவா? இந்த ஸ்டோரி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் இந்த சக்ஸஸை கிரியேட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணம் தான் அவர் இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணதுக்கான ஒரே காரணம். ஓகேங்களா? நம்ம படித்தவங்களாக இருக்கலாம், அறிவாளியாக இல்லாமல் இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சோன்னா அது நம்ம யோசித்து என்ன பண்ணால் இந்த சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது ப்ராப்பராக இந்த ஹிப்போ கேம்பஸ் மெக்கானிசம் சொன்னோம் இல்லையா, அதுபடியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சிந்திச்சோன்னா நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். நம்மளும் ஒரு சாதனையாளர்களாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.